ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கேன், பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு என் பையன் தான் போட்டு விளாண்டுட்டு இருந்தான். எடுக்க முடியலன்றதுனால அந்த தோசை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். இதை வந்து நல்லா அலசிட்டு 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டோ இல்லை கிரைண்டரில் போட்டோ அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டும் ஒரு நைட் அரைச்சிங்கன்னா காலைல வரைக்குமே நீங்கள் வந்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் ஃபெர்மெண்ட் ஆகும். ஃபெர்மெண்ட்டான மாவில் வந்து இந்த மாதிரி தோசை போட்டுக்கோங்க. இதை வந்து லேசாக சுட்டிங்க அப்படின்னா உடனே சாப்பிட்றணும், இல்லைனா ட்ரை ஆகிடும், சாப்பிட முடியாது. கொஞ்சம் தடியாக சுட்டிங்க அப்படின்னா வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இது கூட நீங்கள் வந்து கார சட்னியோ இல்லைனா புளி சட்னியோ இல்லைனா சுட்ட கத்திரிக்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வெறும் கத்திரிக்காய், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாமே சுட்டுட்டு அது தோல் உரிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா புளி தண்ணி கொஞ்சம் போட்டு ஒரு பல்ஸ் நீங்கள் மிக்சிலேயோ இல்லைனா கையிலேயோ வச்சிட்டிங்கன்னா அது ஒரு சட்னி ஃபார்ம் ஆகும். அதுவுமே இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இதில் நம்ம ஒயிட் ரைஸ் சேர்க்குறதே இல்லை. என் பையன் வந்து போட்டு விளாண்டு வச்சுருந்தான், அதை நான் தோசையாக நான் மாற்றிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் கிட்ஸ் வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் தோசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.